சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்றது. பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் எம்பிக்களும் பங்கேற்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்றது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவினுடைய 56வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில சென்னை வாலாஜா சாலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடம் வரை ஒரு அமைதி பேரணியானது தற்பொழுது நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய திருவுருவ நினைவிடத்தில் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வந்தாரு. அதனுடைய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சருடன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் கே.என். நேரு உள்ளிட்ட ஏராளமான முக்கிய மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் தற்பொழுது இந்த நினைவிடத்துல அண்ணாவினுடைய நினைவிடத்துல மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் அவருடைய நினைவிடம் சென்று அங்கேயும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறாரு. முதல்வர் தலைமையில நடைபெற்ற அந்த அமைதி பேரணியானது தற்பொழுது நிறைவடைந்து இந்த மெரினா கடல் இருக்கக்கூடிய நினைவிடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணாவினுடைய நினைவிடத்துல மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து கலைஞருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்திற்கும் சென்று அங்கேயும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.